நண்பர்களே, மனக்கவலை நம்முடைய சக்தியை குறைத்துவிடும். சில நேரங்களில் நம்மையே அழித்துவிடும். ஒரு நாட்ல ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் நகர் வலம் போகும்போது யானை மேல உட்காந்து போயிட்டுருப்பான். அந்த மாரி யானை மேல உட்காந்து அந்த அரசன் நகர் வலம் போகும்போது, ஒரு குறிப்பிட்ட ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். இந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்னா, நேரா அந்த யானையுடைய வால பிடிச்சு விளையாடி அமர்க்களம் பண்ணுவான். அந்த பிச்சைக்காரன் யானையின் வாலை பிடித்து அமர்க்களம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த யானை நகராம நின்றுடும். அப்ப அரசனுக்கு ஒரு மாரி தர்ம சங்கடம் ஆயிடும். என்ன பண்றது? இந்த மாரி பண்றானே! அவன ஏதாவது தண்டிக்கலான்னா, ஊர் மக்கள் ஏதாவது நெனச்சுக்குவாங்க. ஒரு பிச்சைக்காரன போய் நம்ம தண்டிக்கிறோம் அப்டின்ற மாரி. ஏன்னா, அவன் வேற எதுவும் கெடுதலா எதுவும் பண்ணல. சும்மா விளையாட்டா பண்ணுவான். அவன் அந்த யானையின் வால பிடிச்சு அமர்க்களம் பண்றத மக்கள்லாம் ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அதனால அரசனால அவன தண்டிக்கவும் முடியல. இந்த சூழ்நிலையில அவன் அந்த ஊர் மட்டும் இல்லாம, இந்த அரசன் யானை போற சில ஊர்கள்லாம் அங்கெல்லாம் கலாட்டா பண்ண ஆரம்பிச்சான். அப்ப எல்லா இடத்துலயும் இந்த அரசனுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருந்தது. என்னடா இது மக்கள் மத்தியில நம்ம ஒரு மரியாதையோட ராஜ கம்பீரத்தோட நடந்து போம்போது, இவன் இந்த மாரி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரு மந்திரிய கூப்பிடுறார். மந்திரிய கூப்பிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இந்த பிச்சைக்காரன் யானையின் வால புடிச்சு டெய்லி அமர்க்களம் பண்றான். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி, அவன் அந்த வால பிடிக்காத மாரி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மந்திரி என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு அவனுடைய சக்திய ஏதாவது ஒரு வகையில குறைக்கணும். ஏன்னா, அவன் எந்த வேலையும் செய்யறதில்ல. ஒருத்தன் ஒரு கடையில போய் வேலை செய்றான்னா, அவனுடைய சக்தி அங்க செலவழிஞ்சிரும். ஒரு குரு சீடர்களுக்கு பாடம் நடத்தும்போது, அவருக்கு அந்த சக்தி செலவழிஞ்சிரும். அந்த மாரி ஏதாவது ஒரு வேலை ஒருத்தன் விறகு வெட்டுறான்னா, விறகு வெட்டும்போது அவனுடைய சக்தி செலவாகும். இவனுடைய சக்தி செலவழிவதில்லை. ஏன்னா, ஊர் மக்கள் பூரா அவனுக்கு சாப்பாடு போட்டுறாங்க. திருப்தியா சாப்ட்டு, அந்த நல்ல ஆற்றலோட இருக்கிறான். அந்த மனசுலயும் அவனுக்கு எந்த கவலையும் இல்லாதனால, அவன் வேடிக்கையா, ஜாலியா இருக்கிறதுனால, அத அத அந்த வேடிக்கைக்காக யானையினுடைய வால பிடிச்சு இழுக்குறான். அதனால அவனுடைய சக்தியை குறைப்பது என்பது மிக கடினம். இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். அப்படின்னு இந்த மந்திரி ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவரால முடியல. கடைசியா அந்த மந்திரி இன்னொரு ஒரு வயசான ஒரு பெரியவர்ட்ட போய் யோசனை கேட்கிறார் மந்திரி. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, "நான் சொல்ற மாரி பண்ணுங்க. அவனுடைய சக்திய குறைக்க முடியும்." அப்படின்னு சொல்றாரு. மந்திரி என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையனுக்கு தினமும் ஒரு தங்க காசு குடுக்குறீங்க. அந்த தங்க காசு குடுப்பதற்காக அவன் என்ன பண்ணணும்னா, அந்த ஊர்ல இருக்கிற சின்ன ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கேத்திட்டு வரணும். இத மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. மந்திரியும் அரசர்ட்ட ஒப்புதல் வாங்கி இதே மாரி செய்றாரு. அவன கூப்ட்டு இந்த மாரி நீங்க ஒரு தங்க காசு டெய்லி உனக்கு குடுப்போம். ஆனா நீ டெய்லி போய் ஒரு கோயில்ல விளக்கேத்தணும். விளக்கேத்துன பிறகு அந்த தங்க காசு நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மந்திரி இத சொல்லிட்டாரே தவிர அவருக்கு திருப்தி இல்ல. அந்த பெரியவர்ட்ட போய் திரும்பியும் கேட்கிறாரு. இப்ப அவனுக்கு டெய்லி தங்க காசு கிடைக்கும்போது அவனுக்கு இன்னும் அதிகமான வருமானம் கிடைக்குது. நல்லா திருப்தியா சாப்பிடுவான். இன்னும் நெறைய சக்தி கிடைக்கும். பிச்சை கூட அவன் எடுக்க மாட்டானே! அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல பெரியவர் சொல்றாரு, "இல்ல, இல்ல நீங்க நான் சொன்ன மாரி செய்யுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி செய்றாங்க. அந்த பையன் அந்த தங்க காசு டெய்லி வாங்குறான். அந்த தங்க காசு வாங்குவதற்காக கோயில்ல போய் விளக்கேத்துறான். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அ இது நடக்க ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு அரசர் யானை மீது வரும்போது, அவனால அந்த யானைய பிடிச்சு இழுக்குறான். அவனால யானைய நிறுத்த முடியல. அவனுடைய சக்தி ஃபுல்லா குறைஞ்சிருச்சு. அந்த யானை அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கு. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் மந்திரியை கேட்கிறார். மந்திரி போய் அந்த பெரியவர கேட்கிறார். அப்ப அந்த பெரியவர் சொன்னாரு. ஒரு நாள்ல ஒரு முறை அவன் போய் கோயிலுக்கு விளக்கேத்தி வைக்கணும். அப்ப அந்த விளக்கேத்தி வச்சா ஒரு தங்க நாணயம் கிடைக்கும். இத அவன் நாள் பூரா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதே சமயம் அந்த காசு சேர சேர, ரூ. 5 வந்துருச்சு, ரூ. 6 வந்துருச்சு. நான் இன்னும் எவ்வளோ காசு வரும்? அந்த காச வச்சு நம்ம என்ன பண்ணலான்ற கணக்கெல்லாம் அவன் போட ஆரம்பிச்ச உடனே, அவன் மனசுல வரக்கூடிய வருமானத்தை பற்றியும், அந்த வருமானத்தை செலவழிப்பது பற்றியும் நெறைய கவலைகள் வந்துடுச்சு. அந்த கவலைகள் நெறைய மனசுல வந்ததுனால, அவனுடைய சக்தி பூரா குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றார். நண்பர்களே, நாம இப்படிதான் என்ன பண்றோம்னா, நமக்கு வருமானம் இல்லை என்றால், அந்த வருமானம் வரக்கூடிய வழிய யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். வருமானம் வந்துடுச்சுன்னா, என்ன பண்றதுன்றது யோசிக்கிறோம். வந்த பிறகு செலவழிப்பதை பற்றி யோசிக்கிறோம். இப்படி ஏதோ ஒரு வகையில நம்ம மனசுல, இது வருமானத்துக்கு மட்டும் இல்ல. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், உறவு முறைகள்லருந்து ஒரு ஒரு விஷயத்திலயும், நம்முடைய கவலைகளை நம் மனசுக்குள்ள போட்டு, போட்டு, போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும்போது, நம்முடைய ஆற்றல் குறைந்து கொண்டே வருகிறது. எனவே, கவலைகள் மனதிற்குள் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது உண்மை என்பதால், அந்த கவலைகளை புறந்தள்ளிவிட்டு, நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்யப் போகிறோம், எப்படி செய்யப் போகிறோம் என்பதில் நம்முடைய அந்த கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரும்போது, நம் கவலைகள் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும்போது, நமக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சி மாபெரும் வெற்றிகளை நமக்கு பெற்றுத்தரும். ஆகவே நண்பர்களே, கவலைகளை விட்டொழிப்போம். கவலைப்படும் விஷயங்களை ஓரங்கட்டி,
நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல விஷயங்களை மனதிற்குள் புதைத்து அதன் மூலம் நேர்மறை ஆற்றலை பெறுவோம். வாழ்வில் மாபெரும் வெற்றிகளை பெறுவோம். வாழ்த்துக்கள். நன்றி.